Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல நம்ம வீட்லயே எப்படி ஃபைல் ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஷீட் எடுத்துர்க்கேன். இந்த ஷீட் என்கிட்ட இருந்துச்சுன்றனால நான் இத எடுத்துர்க்கேன். அப்படி இந்த ஷீட் உங்ககிட்ட இல்லனா நீங்க வந்து OHP ஷீட் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுமே வந்து பெரிய பெரிய டைரியில வந்த ஷீட்ஸ் தான். எதுக்காச்சும் யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சிருந்தேன். அது இப்போதைக்கு நமக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நீங்க எதுலயாச்சும் ஷீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் மொத்தமே 5 ஷீட் எடுத்துர்க்கேன். அதுல 4 ஷீட்டை மட்டும் ஒண்ணா சேர்த்து வச்சு இப்படி அடுக்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு ஷீட்டை மட்டும் தனியா எடுத்து அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எப்படின்னா அதோட ரெண்டு சைடுலயும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். சைடில் ஒரு சைடில் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து கட் பண்ணிக்கோங்க. அகலத்துலேயும் நீளத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. சைஸ் கம்மி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 4 ஷீட்டோட சேர்த்து இந்த சைஸ் கம்மி பண்ணோம்ல அந்த ஷீட்டை வந்து இந்த ஆங்கிளில் இப்போ நான் வைக்கிறேன்ல இந்த ஆங்கிளில் வச்சு அப்படியே வந்து ஸ்டாப்லர் பின் போட போகிறோம். ஓகே, இப்போ வச்சுட்டு அப்படியே பின்னாடி திருப்பி போட்டுட்டு நல்லா மடிச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கனமாக தான் இருக்கும். கிளாஸ் ஷீட்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்கிறதுக்கு. நான் இந்த ஷீட்னால கொஞ்சம் கனமாக இருந்துச்சு. அதனால மடித்து ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி வெயிட்டுக்காக ஹார்ட் க்ளூ வச்சுட்டு எடுத்துட்டேன். 2 சைட்லேயும் இப்போ மடிச்சிட்டேன். மடித்ததுக்கு அப்புறம் இப்போ வந்து ஸ்டாப்லர் பின் போட்டுக்கோங்க. ஒரு 3 பின் நான் போடுறேன். ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டாப்லர் பின் தெரியாத மாதிரி நம்ம ஏதாச்சும் டெக்கர் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 3 சைடும் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைட்லையும் இந்த மாதிரி திருப்பி வச்சு போட்டுக்கோங்க. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாப்லர் பின் போட்டுக்கலாம். அப்படி ஸ்டாப்லர் பின் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா கூட போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் இருந்துச்சுன்னா கூட போட்டு சைடில் ஒட்டிக்கலாம். பட் அதெல்லாம் விட ஸ்டாப்லர் பின் போடும்போது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காது, வேலை கொஞ்சம் மிச்சமாகும். அதே மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லாவுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம உள்ளே வைக்கிற பேப்பர் வெளியே வந்துடாது. இதே நம்ம ஹார்ட் க்ளூலாம் போட்டால் வெளியே வந்தாலும் வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாப்லர் பின்னே இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டர் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போது நான் மேலே இருக்கிற அந்த ஸ்டாப்லர் பின்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்காக கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஓகே, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஐடியா நான் சொல்கிறது. இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஒரு 1 சென்டிமீட்டருக்கு அகலத்தில் நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸ் போட்டுக்கிறேன். லைன்ஸ் போட்டுட்டு அதை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம சைடில் அவுட்லைனுக்கு எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஷீட் வந்து அப்படியே ஸ்டிக்கர் டைப்பு. ஈஸியாக வந்து அப்படியே பிரிச்சுட்டு ஒட்டி விட்டுக்கலாம். அப்படி உங்ககிட்ட ஸ்டிக்கர் டைப் இல்லைனா நீங்கள் சாதாரணமாக ஃபோம் ஷீட் இருக்கும்ல ஸ்டிக்கர் டைப் இல்லாதது அந்த கிளிட்டர் ஷீட் கூட எடுத்து கட் பண்ணி ஃபெவிகால் போட்டு கூட ஒட்டிக்கலாம். ஓகே, நான் வந்து எங்கிட்ட இருந்துச்சுன்றனால இதை வந்து யூஸ் பண்ணி ஒட்டுறேன். இப்போ வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸியாக அங்கே எங்கெல்லாம் நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கோமோ அங்கெல்லாம் தெரியாத மாதிரி கரெக்டாக ஒட்டிக்கோங்க. ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மாதிரி லெஃப்ட் சைடும் ரைட் சைடுலையும் ஒட்டிட்டேன். அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் ஸ்டாப்லர் போட்டிருக்கோம்ல அதுவும் தெரியாமல் இருக்கிறதுக்காக அது கீழேயும் போடுறேன். அதே மாதிரி அந்த சின்னதாக ஒன்று ஒட்டணும்ல ஷீட்டு அதுக்கு மேலே அந்த ஷீட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி ஒன்று ஒட்டிக்கிறேன். அது பார்க்குறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி நல்லாயிருக்கும், அதுக்காக தான். ஓகே, அவ்வளோதான். இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. மேலே நம்ம ஒட்ட தேவையில்லை, அங்கே ஒட்டினோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால ஒட்ட வேணாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃபைல் ரெடி. இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் அதே ஃபோம் ஷீட்டில் ஹார்ட்டின் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிறேன். நான் ஒரு 3 ஹார்ட்டின் ஷேப், கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னதாக, அதை விட குட்டி சைஸ் வந்து ஆல்ரெடி ஒரு அட்டையில் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே மெஷர் பண்ணி நான் வந்து இந்த ஷீட்லேயும் வரைஞ்சி கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஹார்ட்டின் ஷேப் தான் கிடையாது, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனை வரைஞ்சி நீங்கள் கட் பண்ணி அந்த ஃபைலை டெக்கர் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே ஃபைலை டெக்கர் பண்ணாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் நீட்டபிளாக டீசெண்டாக சும்மா நான் ஒரு 3 ஹார்ட் மட்டும் கட் பண்ணி அதில் ஒட்டி காமிக்கிறேன். அதுவுமே சில பேருக்கு பிடிக்கலனா நீங்கள் அப்படியே நீட்டபிளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கலாம். ஓகே, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பெரிய ஹார்ட் ஒன்று, அதுக்கப்புறம் அதை விட குட்டி, அதை விட சின்ன ஹார்ட், இந்த மாதிரி 3 சைஸில் 3 ஹார்ட் வந்து வரைஞ்சிட்டேன். அதை வந்து இப்போ 3த்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுறேன். கிளிட்டர் ஷீட்டில் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன், அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகேவா, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ண இந்த ஹார்ட் எப்படி ஒட்ட போகிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் அந்த ஓரத்தில் வச்சு பெரிய ஹார்ட்டை ஒட்டுறேன். அதுக்கு மேலே வந்து அந்த சின்ன ஹார்ட் ஓட்ட போகிறேன். அதுக்கும் மேலே அந்த இன்னும் குட்டி ஹார்ட் இருந்துச்சுல அதை ஓட்ட போகிறேன். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை ஒட்டிட்டதுக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டபிளாக ரொம்ப அழகாகவும் இருந்தது. குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம நிறைய திங்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் கிடையாது, மொத்தம் 4 ஃபைல்ஸ் இருக்குது உள்ள. குட்டி சின்ன சின்ன திங்ஸும் நம்ம வச்சுக்கலாம், அதே மாதிரி பெரிய பெரிய ஷீட்ஸும் வச்சுக்கலாம். பட் இதில் என்ன ஒன்றுனா A4 ஷீட் சைஸில் இருக்கிறத மட்டும் வைக்க முடியாது. ஏன்னா A4
ஷீட் சைஸில் தான் நம்ம இந்த பேப்பரே ஒட்டிட்டோம். அதனால சைடில் நம்ம ஸ்டாப்லர் பின் போட்டிருக்கோம்னால கொஞ்சம் இடம் போயிடும். அதனால நீங்கள் இதில் வந்து சின்ன சின்ன திங்ஸ் வச்சுக்கலாம். அதாவது முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆயில் ஷீட்ஸ் வச்சுக்கலாம். மடித்து இந்த மாதிரி குட்டியாக இருக்கிற ஷீட்ஸ் கண்டிப்பாக நிறைய நம்மக்கிட்ட இருக்கும். அந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் எடுத்து இதில் வச்சுக்கலாம். நான் வந்து இதில் என்னோடய பென்னு, பென்சில், அப்புறம் இந்த மாதிரி ஒயிட்னர், மார்க்கர்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து போட்டு வைக்கிறேன். அதே மாதிரி ஸ்கேலு, அப்புறம் சின்ன சீசர் ஒன்று, இதெல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். குட்டி வந்து ஒரு பேக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து நிறைய இருக்குது, உள்ளுக்குள்ளே நிறைய ஃபைல் இருக்குது. இந்த மாதிரி வச்சுக்கலாம். மூடி போட்டதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே எடுத்து கேப் வச்சு மூடி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஃபைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டபிளாக அழகாக இருந்தது. அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு. உள்ளுக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் இருக்கிறனால நிறைய பேப்பர்ஸை நம்ம தனித்தனியாக ஃபைல் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்குமே பிடிச்சிருக்கா என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி A4 ஷீட் சைஸில் ஃபைல் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வேணால் உங்களுக்கு A4 ஷீட் சைஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி வைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு இன்னொரு மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க அப்படின்னா எனக்கு என்னோடய மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் சப்ஸ்கிரைபர் கிராஃப்ட் வீடியோவில் உங்களோட கிராஃப்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம்.